உருவகேலி பண்ண ஊர்வசி. குமரிமுத்து சொன்ன ஒத்த வார்த்தைய கேட்டு உடைஞ்சு போய் அழுதுட்டாங்களாம். நடிகை ஊர்வசி இப்போ தமிழ்ல பரிமளா அண்ட் கோ படத்துல நடிச்சிட்டு வராங்க. அதுல ஜெயராம், சாண்டி மாஸ்டர் மாதிரியானவங்களும் நடிக்க பாண்டியராஜ் இயக்கியிருக்காரு. சீக்கிரத்திலேயே இந்த படமானது ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் நெருங்கிட்டதால ப்ரமோஷன் பணிகளும் சூடு பிடிச்சிருக்கு. அந்த வகையில ஒரு ப்ரமோஷன்ல கலந்துகிட்ட ஊர்வசி குமரிமுத்து பத்தி பேசியிருக்கிறது ரசிகர்களை கலங்க வச்சிருக்கு. தமிழ்ல பாக்யராஜ் இயக்குன முந்தானை முடிச்சு படத்தின் வாயிலா கோலிவுட்டுக்கு வந்த ஊர்வசி குறுகிய காலத்திலேயே பெரிய நடிகையா வளர்ந்துட்டாங்க. அழகு மட்டும் இல்லாம நடிப்போட திறமையும் கொண்டிருந்த அவங்க கமலுக்கு ஜோடியா மைக்கேல் மதன காமராஜன் படத்துல அட்டகாசமான நடிகையா ஜொலிச்சாங்க. தொடர்ந்து பல ஹீரோக்களுக்கு கூட ஜோடி போட்ட அவங்க மலையாளத்திலயும் செம பிஸியான நடிகை. ஒரு கட்டத்துல ஹீரோயின் வாய்ப்பு குறைய கேரக்டர் ரோல்களுக்கு மாறினாங்க. அதுவும் சமீபத்துல அவங்க ஏற்றிருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே டாப் கிளாஸா இருக்கு. இப்போ அவங்க பாண்டிராஜ் இயக்கத்துல பரிமளா அண்ட் கோ படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஜெயராம் மாதிரியானவர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. பாண்டிராஜ் இயக்கியிருக்காரு. கண்டிப்பா இந்த படமும் ஊர்வசிக்கு சூப்பர் பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில ஊர்வசி நடிகர் குமரிமுத்து பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாரையும் கலங்க வச்சிருக்கு. அந்த பேட்டியில அவங்க உருவகேலி செய்யறதுக்கு இன்னைக்காச்சும் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனா ஒரு காலத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜமாவே செஞ்சுகிட்டு இருந்தாங்க. குண்டா இருந்தா தடியன், நடை ஒரு மாதிரி இருந்தா அத வச்சு பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு இருப்பாங்க. நெறைய நடிகர்களோட மனைவிகள் நடந்து போறப்போ அவங்களோட உடம்ப மறைச்சுக்குவாங்க. முன்னாடியெல்லாம் எனக்கு உருவகேலி பண்றது தப்பு அப்படின்னே தெரியாது. மத்தவங்க கேலி செய்வாங்க, நானும் சிரிச்சுருவேன். ஒரு படத்துல குமரிமுத்து அண்ணன் கூட நடிச்சேன். அவர மாதிரியே கண்ண வச்சுக்கிட்டு என்ன நடிக்க சொன்னாங்க. நானும் அப்படியே நடிச்சேன். ஷாட் முடிஞ்சதும் எல்லாரும் கைய தட்டி சிரிச்சாங்க. அதுக்கு பின்னாடி குமரிமுத்துவ ஒரு பேட்டி எடுத்தேன். அந்த பேட்டியில அவரோட சின்ன வயசு ஆசைகள் பத்தி கேட்டேன். அதுக்கு அவரோ, "நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா முடியல. போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. இந்த கண்ணால தான் அந்த வேலை கிடைக்கல. டிரைவிங் கத்துக்க போனப்போ, கண்ணு ஒழுங்கா இருக்கிறவங்களே சரியா ஓட்ட முடியல. இப்படி 1 1/2 கண்ண வச்சுக்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டாங்க" அப்படின்னு சொன்னாரு. இப்படி சொல்லிக்கிட்டே வந்தவரு, "நீ கூட ஒரு படத்துல என்ன மாதிரி கண்ணு வச்சு நடிச்சியே" அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயி நான் வெளிய போய் அழுதுட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பேட்டியப்போ, "இந்த கண்கள் தான் இப்ப எனக்கு சோறு போடுது" அப்படின்னும் சொன்னாரு. அப்பத்துலருந்து இனிமே யாரையுமே உருவகேலி பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, அப்படியே நடந்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஊர்வசி.